திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். வணக்கம். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், எனது தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலன்களை கணிக்கும் போது 34% உங்களது ஜனன ஜாதகத்திற்கும் 33% மகாதிசை புத்தி இருப்புகளுக்கும் இறுதியாக 33% கோசார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சனிநேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடபராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குருபவான் தற்போது அதே இடபராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் இதே நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரகமாகிய குருவான் இங்கே இயங்கும் போது அவரது செயற்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும். சரிநேயர்களே, இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கானது. மீனராசிக்கு 1-10 வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான், அதாவது உங்களது ராசி அதிபதி மற்றும் தொழில்ஸ்தானாதிபதி ஆகிய குரு பகவான் தற்போது கோசாரத்தில் தங்கியுள்ள இதே 3வது வீடான தைரிய, வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்கள் மீனராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் ராசி அதிபதி, யோகம் தரக்கூடியவர், முடிச்சுவராவர். இத்தகைய குரு பகவான் இங்கே உபஜயஸ்தானமாகிய 3வது வீட்டில் வக்ரமடையும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொல்வதுதான் இங்கே சரியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல மனத்துணிவோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உங்களது செய்காரியங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். மேலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இளைய சகோதர வர்க்கத்தினால் உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கூட ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் மீன ராசிக்கு 7வது வீடான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் உதவியும் ஒத்தாசைகளும் நன்மைகளும் ஏற்படும். அத்துடன் கூட்டு தொழில் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அயல் நாட்டு பயணங்களாலும் அயல் ஜாதியின மக்களாலும் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். உங்கள் மீன ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். உங்கள் தந்தையுடனான உறவு பலம் பெறும். மேலும் தந்தை வழி உறவினரோடு இருந்து வந்த கசப்பான மனோநிலைகளில் திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்புகளும் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் மீன ராசியின் தொழில்ஸ்தானமாகிய 10வது வீட்டுக்கு 2வது வீடும் தனஸ்தானமும் ஆகிய 11வது வீடான லாபஸ்தானத்தை குருவான் பார்வை செய்வதனால் நீங்கள் செய்து வரும் வேலை, உத்தியோகம், தொழில் யாவும் வளர்ச்சி பெறும். மட்டுமல்ல, நல்ல வருமானங்களையும் லாபங்களையும் நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கதாகும். இருப்பினும் நீங்கள் பயம் எதுவும் கொள்ள வேண்டிய அவசரம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவான் வக்ரமாக இருப்பின் அல்லது உங்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள்
எல்லாம் உடனடியாகவே செயல்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட குருவானின் பக்ர பலங்கள் யாவும் பொதுவான கோசார பலங்கள் என்பதனை நினைவில் கொள்ளவும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006427405644. சனிகளை மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசார சனியின் இடப்பெயர்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time. That's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay, friends. Today is a day for Meena Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vakra Pechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your third house of Rishabha Rasi for the Meena Rasi people until 14th of May 2025, which is your body. Generally, Guru Bhavan, being the Rasi and the 10th Lord, is a yoga planet for your Meena Rasi. As Guru, being a natural benefic planet, when situated in the third house, the Upajyasthanam will not bring good benefic results to you. But since 9th October 2024 until 5th February 2025, Guru will be in Vajra mode in the same third house. Then you can expect some benefic results during its period. As the Vajra Guru situated in the third house, then your self-confidence will increase and will be bold enough to execute your day-to-day matters comfortably. So you will also get the support of your younger co-bonds. As the Vajra Guru aspects your 7th house, the husband and wife relationship will be sound and will support each other too. The people who are in partnership business will also make profits. Besides, Meena Rasi people will have gains through foreign trips and from the diverse cultured people as well. As the Vajra Guru aspects your 9th house, the affection between the father and the children will be strengthened, and the long-awaited paternal relationship will also have improvement. Some people will have an opportunity to cross the sea as well. The students waiting for foreign admission will come through successfully. As the Vajra Guru aspects your 11th house, then you will enjoy both financial and growth, improvement or development in your job during this period. However, as Meena Rasi people are currently facing Sechani, then you will reach your goal slowly, despite some obstacles and delays. So you must be very prudent during this period. At the same time, it is important to know, as the 4 major planets such as Saturn in your 12th house, Rahu in the Janma Rasi, and Ketu in the 7th house, and now Guru in the 3rd house for your Meena Rasi are all in Vajra mode. Overall, people who have Vajra Guru presence in their birth charts and or facing Jupiter Dasa or Jupiter Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as the Jupiter is a 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember, the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I am on WhatsApp
And if anyone needs to contact me, please call me on 0064 2740 6644. I repeat, 0064 2740 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you very much.